இன்று மனிதன் சிறைகளில் இல்லாமலே சிறைவாசியாக இருக்கிறான். அவனுடைய கைகள் கட்டப்படாமல் இருக்கலாம், அவன் கால்களில் சங்கிலி இல்லாமல் இருக்கலாம், வீட்டின் கதவு திறந்திருக்கலாம். ஆனால் அவன் மனம் எனும் சிறையில் அடைப்பட்டு இருக்கிறான். அதாவது உங்ககிட்ட நல்ல வசதிகள் இருக்கலாம், நல்ல பணம் இருக்கலாம், ஆனால் இதையெல்லாம் இழந்து விட்டால் என்னாகுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நீங்கள் வாழ்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் பணத்திற்கு எஜமானன் அல்ல, பணம்தான் உங்களுக்கு எஜமானன். அதுபோல் உங்களை 100 பேர் பாராட்டி இருந்தாலும் ஒருவர் குறை கூறிவிட்டார் என்பதற்காக நீங்கள் இரவு முழுவதும் உங்களால் தூங்க முடியவில்லை என்றால் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் சிறைப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது எதுவுமே இல்லாத நிலையிலும் மனம் அமைதியாக இருக்கக்கூடியவனே நிறைவானவன்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் விடுதலை என்பது எதிலிருந்து அப்படிங்கிறது இல்லாமல் உங்களை எதெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறது, உங்களை எதெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்பது தான் சரியானது. அதாவது உங்களை முதல்ல கட்டி போட்டிருக்கும் சிறை, உங்களை பிடித்து வைத்திருக்கும் சிறை மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். அதாவது நான் இதை செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் இப்படி செய்தால் மற்றவர்கள் என்னை தவறாக நினைப்பார்களோ, நான் தோல்வி அடைந்து விட்டால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ அப்படின்னு இப்படியே நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு நாள் உங்களை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையவா அல்லது மற்றவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையவா என்று கேட்க வேண்டியது ஆகிவிடும். அதனால் உண்மையான விடுதலை என்பது மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற தேவையிலிருந்து விடுபடுவது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உலகமே உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் உங்களுக்குள் நீங்கள் உண்மையாக இருப்பது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த சிறை, உங்களை பிடித்து வைத்திருக்கும் அடுத்த சிறை நினைவுகள். அதாவது எப்போவோ பல வருடங்கள் முன்பு நடந்திருக்கும் ஒரு தவறு, ஒரு அவமானம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு பிரிவு, இப்படி எப்போவோ இது நடந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க, அதையே நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதாவது காலம் முன்னேறி இருக்கும், ஆனால் உங்களுடைய மனம் பின்னாடியே தான் இருக்கும். அதாவது கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் கடந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்ய வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா, இது என்னை அழித்து விட்டது என்பதற்கு பதிலாக இது என்னை உருவாக்கியது அப்படின்னு பார்க்கிற தருணத்தில் தான் கடந்த காலத்திலிருந்து அந்த சங்கிலி உடையும். அதுதான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களை பிடித்து வைத்திருக்கும் சிறை எதிர்காலத்தை பற்றிய பயம். நாளை என்ன ஆகுமோ, என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இப்படி நடக்காத நிகழ்வுகளை பற்றியே பயந்து இன்றைய நாளை இழப்பது இது வாழ்க்கை அல்ல. இது நீங்கள் பயத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பது. அதாவது இன்றைய நாளை முழுமையாக வாழ்வது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களை பிடித்து வைத்திருக்கும் சிறை நான் எனும் ஆணவம். உங்களுடைய நான் என்பது இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்த அடையாளம். ஆனால் நீங்கள் அந்த அடையாளத்தை தான் நீங்களும் நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் உங்களோடு இணைத்து கொண்டீங்க. அதுதான் ஆணவமாக மாறிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை தாக்குவது போல உங்களுக்கு தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, யாராவது உங்களிடம் பேசவில்லை என்றால் என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, யாராவது பாராட்டவில்லை என்றால் என்னை மதிக்கவில்லைன்னு சொல்கிறீங்க, யாராவது வளர்ச்சி அடைந்தால் நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது
நான் அப்படிங்கிற ஒரு சிறிய வட்டத்திற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை அடைக்கிறீங்க. அதாவது எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விடுபடுவது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சில கதவுகள் நீங்கள் முயற்சி செய்த உடனேயே திறக்கும். சில கதவுகள் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் திறக்காது. அந்த திறக்கக்கூடிய கதவை தட்டுவதும், திறக்க முடியாத கதவின் முன்னு நின்று போராடி கொண்டே இல்லாமல் நகர்வதும் தான் வாழ்க்கையின் ஞானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களை பிடித்து வைத்திருக்கும் சிறை ஒப்பீடு. இது மனிதனின் அமைதியை வேகமாக அளிக்கக்கூடியது இந்த ஒப்பீடு. அவனிடம் எல்லாம் இருக்கிறது, என்னிடம் எதுவுமே இல்லை. அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான், நான் பின்னாலேயே போகிறேன். அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறது அப்படின்னு. அதாவது அவர்களுடைய வெளிப்புற வாழ்க்கையை உங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்கிறீங்க. இது எப்படி நியாயமாகும் சொல்லுங்கள்? அவர்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் 20 இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் 5 இருக்கலாம். அதற்காக நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை. உங்களுடைய புத்தகம் இன்னும் முழுமையடையவில்லை. உங்களுடைய புத்தகம் இன்னும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் விடுதலை என்பது மற்றவர்களை விட நீங்கள் வளர்ச்சி அடைவது இல்லை. நீங்கள் உண்மையானவர்களாக மாறுவதற்கு நேற்றை விட இன்று எவ்வளவு மாறி உள்ளீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. அடுத்தது உங்களை பிடித்து வைத்துள்ள சிறை ஆசை உங்களை ஆள்வது. அதாவது பணம் வேண்டாம் என்பதல்ல, வசதி வேண்டாம் என்பதல்ல, வெற்றி வேண்டாம் என்பதல்ல. ஆனால் இது இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களை ஆட்கொண்டு விடும். இந்த நிலை, அதாவது எல்லாவற்றையும் விட்டு விடுவது விடுதலை கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நான் முழுமையற்றவன் என்ற எண்ணத்தை விட்டு விடுவது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களை கட்டி போட்டு இருக்கும் சிறை மன்னிக்கும் தன்மை இல்லாதது. என்ன அப்படின்னா, எப்போவோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அவர் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூட மாட்டார். ஆனால் நீங்கள் அவர் செய்துவிட்ட அந்த வலியையும் காயத்தையும் சுமந்து கொண்டே இருப்பீங்க. அவர் வாழ்க்கையை வாழ போயிடுவார். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் அந்த வலியையும் அந்த காயத்தையும் சுமந்து கொண்டு அதையே இன்று நீங்கள் அனுபவித்து கொண்டு இருப்பீர்கள். அதனால் மன்னிப்பு என்பது நீங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் விடுதலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதற்காக நீங்கள் மன்னிப்பது அப்படிங்கிறனால அவர் செய்ததை சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல, அந்த வலியையும் அந்த காயத்தையும் உங்களை ஆள முடியாது என்பதை முடிவு செய்வது தான். அதுதான் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களை பிடித்து வைத்திருக்கும் சிறை உங்களை பற்றி நீங்களே கதை எழுதுவது. இது உங்களுக்குள்ளே இருக்கும், யாருக்குமே தெரியாது. உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறை என்ன அப்படின்னா, நான் இப்படி தான், என்னால் எதுவுமே முடியாது, என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கெலாம் அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு எதுவுமே சரியாக அமையாது அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே முடிவு செய்து கொள்வது. என்ன அப்படின்னா, பல வருட அனுபவத்தினால மனம் கற்பனை செய்து கொள்கிறது நீங்கள் இப்படி தான் அப்படின்னு. அதாவது பழைய அத்தியாயம் முழு வாழ்க்கை ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு தடவை நீங்கள் தோல்வி அடைந்ததுக்காக எப்போதுமே நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் இல்லை. ஒரு தடவை உடைந்தவர்கள் என்பதற்காக எப்போதுமே நீங்கள் உடைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மனிதனின் மிகப்பெரிய அதிசயமே மீண்டும் அவனை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் விடுதலை என்பது பணத்தை பெறுவதல்ல, பதவியை பெறுவது அல்ல, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கிடையிலும் உங்களுடைய மனம் எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதே உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது புயலே வராத மரம் வலிமையானதல்ல,
எவ்வளவு புயல் வந்தாலும் வேர்களை ஆழமாக பற்றி கொண்டு நிற்கும் மரமே வலிமையானது. அதுபோல்தான் வாழ்க்கை எவ்வளவு ஒரு புயலாக மாறினாலும் உங்களுடைய உள்ளத்தின் வலிமையை இழக்காமல் இருப்பது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதிலிருந்து கிடைத்தவற்றை நான் சிறப்பாக பயன்படுத்துவேன் என்ற தன்மைக்கு மாறுவது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் நான் யார் என்ற உண்மையை உணர்வது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேட்காம இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கேட்பது தான் உள்ளார்ந்த விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் யாரும் சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்குள்ளே சுமக்காதீங்க. இன்னும் நடக்காத நிகழ்வுகளை நினச்சி பயப்படாதீங்க. கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அதற்கு அடிமையாக இருக்காதீங்க. மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்து உங்களுடைய மதிப்பை குறைக்காதீங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க, முடியாததை அம்மாவிடம் ஒப்படைங்க. அம்மாவிடமும் வந்து என்னுடைய பிரச்சனையை எடுமா அப்படின்னு கேட்காதீங்க. அம்மா எல்லா பிரச்சனைகளுக்கு இடையிலும் உன்னைய உணரக்கூடிய ஞானத்தை கொடுமா அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் உண்மையான விடுதலை என்பது உங்களுடைய விருப்பப்படி உலகம் மாறுவதல்ல. உலகம் மாறாமல் இருந்தாலும் உங்களுக்குள் நீங்கள் அமைதியாக இருப்பது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத உணர்வீங்க. விடுதலை என்பது கதவை திறப்பதல்ல, ஏற்கனவே திறந்திருக்கும் கதவை உணர்வது தான் உண்மையான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது விடுதலை என்பது சூழ்நிலையிலிருந்து அல்ல, பயத்திலிருந்து விடுதலை, கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுதலை, மற்றவர்களின் கருத்துக்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒப்பீட்டிலிருந்து விடுதலை, ஆணவத்திலிருந்து விடுதலை, அனைத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை, முக்கியமாக அனைத்தையும் பற்றி கொண்டு வாழும் நிலையிலிருந்து விடுதலை. இந்த விடுதலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறிவிடும். அதாவது துன்பம் பாடமாக தெரியும், காத்திருப்பு பயிற்சியாக தெரியும், இழப்பு திருப்பமாக தெரியும், தனிமை அம்மாவின் அன்பை உணர்வதற்காக கொடுத்த நேரமாக தெரியும். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று அல்ல, எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது என்று. அதாவது சுதந்திரமாக வாழும் தைரியம் கிடைத்து விட்டது, என் வாழ்க்கையை நான் வாழும் துணிவு கிடைத்து விட்டது, கடந்ததை விட்டுவிட்டு முன்னேறுவதற்கான வலிமை கிடைத்து விட்டது என்று சொல்வீர்கள். அதனால் அம்மாவிடம் பயத்தை ஒப்படைங்க, எதிர்காலத்தை ஒப்படைங்க, கடந்த காலத்தை ஒப்படைங்க, ஆணவத்தை விட்டு விடுங்க. வெறுமையுடன் நீங்கள் அம்மாவின் முன் நிற்கும்போது அம்மாவின் சக்தி உங்களுக்குள் அப்படியே நிறைக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுடைய மனக்கதவு திறந்து அம்மா அங்கு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அம்மா தான் உங்களுடைய உயிரின் ஆதாரம். அதை நீங்கள் உணரும்போது உலகம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, பயம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்போது நீங்கள் உணர்வீர்கள், நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்று அல்ல, நான் எப்போதும் சிறையில் இருந்தவன் அல்ல, நான் எப்போதும் அம்மாவின் அருளில் இருந்தேன் என்று உணர்வீர்கள். அதாவது அம்மாவின் அருளை உணர்ந்து அம்மாவின் அருளிலே வாழக்கூடியவனை எதுவுமே சிறைப்படுத்த முடியாது. அம்மாவின் அருளே அவனை வழிநடத்தும், அம்மாவின் அருளே அவனை பாதுகாக்கும்.